விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதில் மறுபடியும் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவன் எனக்கு கொடுத்த மாபெரும் கிருபையை எண்ணி இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த காலை வேளையில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறபடி எழும்பி பிரகாசிக்க என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியங்களை கற்று வருகிறோம். விழுந்து கிடந்த எழும்ப முடியாதிருந்த ஒருவனுக்கு தேவன் அவனை எழுப்புவதற்காக என்ன காரியங்களை செய்தார், எப்படி என்ன தகுதி அவனுக்குள் இருந்தது என்பதையெல்லாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனாய், உள்ளார்ந்த ஒரு விசுவாசம் உள்ளவனாய், வெளியரங்கமான எந்த விதமான ஒரு செய்கையும் இல்லாதவனாய் காணப்பட்டான் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு மறுபடியும் அதே வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ஆண்டவர் அவனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது சற்றேனும் அவனுடைய காரியத்தில் தாமதம் என்பது இல்லை, அவிசுவாசம் என்பது இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்களை செய்வதற்கு அவனிடத்தில் விசுவாசம் இருந்தது என்பதை மாத்திரமல்ல, அவனுடைய விசுவாசத்தில் பதட்டம் இல்லை, அவனுடைய விசுவாசத்தில் அவிசுவாசத்தின் பங்கில்லை, அவனுடைய விசுவாசத்தில் ஒரு தைரியம் இருந்தது. தேவ பிள்ளைகளே, நமக்கு எத்தனை முறை ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், எத்தனை முறை தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள், எவ்வளவு தேவ மனிதர்களால் நமக்கு உந்துதல்கள். ஆனால் நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் நாம் காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏராளம் இருக்கிறது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், 38 வருடமாய் எழும்பாதவன், அசையாதவன், அவர் சொன்ன மாத்திரத்தில் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான். அவனிடத்தில் சற்றேனும் அவிசுவாசம் இல்லை, சற்றேனும் அவனுடைய ஆண்டுடைய வார்த்தையை நம்புவதற்கு அவன் காலதாமதம் செய்யவில்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் எத்தனை முறை சொன்னாலும் பல அடையாளங்களை கேட்போமே தவிர ஆண்டவர் சொன்னதை நாம் செய்யவே மாட்டோம். இல்லாட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு தெரியாதா? என் நிலைமை தெரியாதா? என் சூழ்நிலை தெரியாதா? என் பலவீனம் தெரியாதா? என் தகுதி தெரியாதா? என் வருமானம் தெரியாதா? என் குடும்ப சூழ்நிலை உமக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பல வகையில் நாம் ஆலோசனை கொடுத்திருப்போம். அந்த மனிதன் அதை செய்யவில்லை. மாறாக அவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் சந்தேகப்படுவதற்கு இடமில்லாதபடி, சந்தேகம் என்பது அவனுக்குள்ளே வர்றதுக்கே இடமில்லாதபடி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவிசுவாசம் கொள்ளாத ஒரு கீழ்ப்படிதல் தான் அந்த மனிதனுக்குள்ளே இருந்தது. அந்த அற்புதத்தை பெறுவதற்கு, அவனை எழும்புவதற்கு
பலன் கொடுத்தது என்று நான் தைரியமாய் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய தகுதியை பார்த்தெல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் ஸ்தலத்தில் நீ வந்தால் அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருடைய இடத்துக்கு நீங்களும் நானும் வரும்போது, அவர் சொல்லுகிறதை நீங்களும் நானும் செய்யும்போது, அவர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறதை தடையில்லாதபடி செய்ய அவரிடத்தில் வல்லமை உண்டு. இந்த மனிதன் எழுந்து நடப்பதற்கு அவனுக்குள்ள பலனை கொண்டு வந்தது ஒன்று, அவனுடைய அவிசுவாசமற்ற கீழ்ப்படிதல். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கும், விசுவாசம் இருக்கும். ஆனால் ஆண்டவரே, நீர் அதை செய்தால் நான் இதை செஞ்சிருவேன், நீ அதை கொடுத்துட்டா நான் இதை கொடுத்துருவேன், நீர் அப்படி ஆசீர்வதிச்சிட்டா நான் இப்படி உமக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு. அதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறதில்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் சொல்லிவிட்டு கடந்து போனாள். அதுதான் ஆண்டவருக்கு வேணும். அவர் சொல்கிறத உடனே செய்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தான் எழும்பி பிரகாசிக்க முடியும். அவருக்கு ஆலோசனை சொல்லி, உங்களுடைய வம்ச வரலாறுகளை சொல்லி, நம்முடைய சூழ்நிலைகளை அவருக்கு புரிய வச்சுட்டு போகிற நபரை கர்த்தர் எழும்ப பண்ணவும் முடியாது, பிரகாசமடைய பண்ணவும் முடியாது, மகிமையை உங்கள் மேலே உண்டாக்கவும் முடியாது. இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எழும்ப முடியாத படுத்த படுக்கையாக கிடந்த ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புவதற்கு ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. ஷபர லரஹதி அங்கல ரூபதனமா நீரி கபாலபர தூர பௌடரியான் தரல பௌஷலபா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீ யாராக இருந்தாலும், ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறதற்கு, அவிசுவாசம் இல்லாமல் எந்த கேள்வியும் கேட்காம, ஆண்டவரே நான் புறப்படுகிறேன், ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆண்டவரே நான் எழும்புகிறேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை உதறி தள்ளி விடுகிறேன், இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன், இந்த காரியத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பிரகாசம் அடைய பண்ணுவார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் அந்த மனிதனிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நீர் என்ன சொன்னீரோ அதை அப்படியே அவன் செய்தான், கீழ்ப்படிந்து அவிசுவாசம் கொள்ளாதபடிக்கு. நாங்களும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமுடையவர்களாய் காணப்படாதபடிக்கு, விசுவாசம் இருந்தும் அந்த விசுவாசத்தை பலவிதமான காரணங்களை சொல்லி அதற்கு மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு, எங்களை கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசத்துக்கு, அவிசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதலுக்கு எங்களை நீர் வழிநடத்தும் என்று ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாய், இருதயத்தையும் கணுக்களையும் வேறறுத்து செயல்பாடுள்ளவர்களாய் எழுந்து நடக்க பண்ணுவதற்கும் உடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடைவிடும், செயல்படும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை காலை வாழ்த்துதலோடு ஒரு விசை கூட வாழ்த்தி கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துங்கள். அறிமுகமான எல்லாருக்கும் இதை அனுப்பி வைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் பொக்கிஷத்தில் பலன் மிகுதியாய் வைத்திருப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.